ஆயிரக்கணக்கான வருடங்கள் முன்னால் இந்தியாவிலே எங்கும் பொற்குவியல்களாக இருந்தது, பெரும் கோல்டு ரிசர்வ்ஸ் இருந்தது என்றெல்லாம் நாம் படிக்கின்றோம். இப்பொழுதும் கூட திருவனந்தபுரம் ஆலயத்திலே மிக பெரும் பொன்னாபரணங்கள் எல்லாம் இருப்பதை கண்டோம். சரி, இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா மேனிஃபெஸ்டேஷன், எண்ணங்களால் ஈர்க்கக்கூடியது. அதற்கு மேனிஃபெஸ்டேஷன் மேனுவலாக இப்படி தான் நம்ம கற்பனை செஞ்சால் நம்ம வாழ்க்கையில் செல்வம் பெருகும் என்பதற்காக மகரிஷிகள் தொகுத்து வழங்கியது தான் ஸ்ரீ சுக்தம் என்று சொல்லக்கூடியது. ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம் சுவர்ண ரஜதஸ்ரஜாம் சந்திராம் ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் ஜாதவேதோம ஆவஹ. என்ன சொல்கிறாங்கன்னா, மகாலட்சுமியை பொன்னிறமாக கற்பனை செய்ய வேண்டுமா, செய்துவிட்டு முழு நிலவையும் கற்பனை செய்ய வேண்டும் உள்ளத்திலே. அவ்வாறு கற்பனை செய்ய துவங்கினார். பொதுவாக நம்ம மகாலட்சுமியை கற்பனை செய்கிறோம், ஒரு தாமரை மலரிலே அமர்ந்திருக்கிறார், ஜோதி பிழம்பாக இருக்கிறார், பொன்னிறமாக இருக்கிறார், பொன்மயமாக இருக்கிறார், ஆபரணங்களும் அப்படியே அலங்காரம், ரெண்டு பக்கமும் வெள்ளை யானை, செல்வம் எங்கும் நிறைந்திருக்கிறது. அப்படியே மனசுக்குள்ளே கற்பனை பண்ணுறீங்க. அப்படியே கற்பனை பண்ணிக்கிட்டு அம்மா மகாலட்சுமின்னு வணங்குங்க, செல்வம் பெருகப் போகிறது.